ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான துவரம்பருப்பு சட்னி அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கிளாஸ் துவரம்பருப்பை 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட காரத்திற்கு ஏற்ப 5 பட்டை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருந்தா ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நறுக்கி வச்சுருந்தா 3 தக்காளியையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா இதையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி கொதி வர ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த துவரம்பருப்பையும் சேர்த்து 2 கிண்டி விட்டுக்கோங்க. துவரம்பருப்பு சேர்க்கும்போது தண்ணி பற்றி கட்டி ஆயிரும், அதனால் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து துவரம்பருப்போட ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, டேஸ்டியான துவரம்பருப்பு சட்னி ரெடி. இது இட்லிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோ உடனே வரும். தேங்க்யூ.